சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவை விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரம். அகிலா, வணக்கம். விஜய் இன்று சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய நிலையில் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையிலே அதிமுக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே தற்போது அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் தனியாகவா வந்தீங்க பனையூர் பண்ணையாரே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அப்பாவால் விஜய் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் எனவும், அவர் சினிமாவிலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் செய்தவர் என்றும், அதே போல அரசியலிலும் அடுத்த கட்சியினுடைய வரலாற்று தலைவர்களை அவர்களது லெகசியை திருடி காப்பி பேஸ்ட் செய்யக்கூடியவராக விஜய் இருக்கிறார் என்றும் அதிமுக கடுமையாக சாடியிருக்கிறது. மேலும் இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யக்கூடிய நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீர்கள் என்றும் விஜயை நோக்கி அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் திமுக எதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை இபிஎஸ் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதை அப்படியே காப்பி அடித்து ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் விஜய் ஒப்புவித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகள் பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சிகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது என்றும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் உங்களுக்கு அரசியல் புரிதலோ வரலாறோ இல்லை என்பதற்காக எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு திரிபவர் தானே நீங்கள் என்று விஜயை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் எங்கள் பெரியாரின் பெயரில், எங்கள் அண்ணாவின் பெயரில், எங்கள் புரட்சி தலைவரின் பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்களேன் பார்ப்போம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எங்கள் முழக்கம் இன்றும் அண்ணா நாமும் வாழ்கதான் என்றும், நாங்கள் என்றென்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் தான் என்றும் அதிமுக ஐடி விங் சார்பிலே அந்த நீண்ட பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயை பொறுத்தவரையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளையடிப்பது இல்லையா எனவும், அப்படி பார்த்தால் விஜய்க்கு 30 வருஷம் கொள்ளையடித்த அனுபவம் இருக்கிறது, கொஞ்சம் ஓரமாய் போய் விளையாடுங்க போங்க அங்கிள் என்றும் காட்டமாக இந்த பதிவிலே அதிமுகவினர் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.